ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான வீடியோக்காக நான் எவ்வளோ திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். இது எல்லாமே நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். பழசாயிடும், யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம், தேவையில்லாமல் இருக்கும், தூக்கி போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒன்றா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கான வீடியோ. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மருந்து பாட்டிலை கூட நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ எதையுமே நம்ம விட்டு வைக்கிறது கிடையாது. அண்ட் சோப்பு டப்பாவையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பழைய கேலண்டர் எடுத்து வச்சுருக்கேன். குழந்தைங்க யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்ட நோட் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தண்ணி குடிச்சிட்டு வேண்டான்னு தூக்கி போடுற பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணாத திங்ஸ், தேவையில்லாத திங்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக சூப்பராக ஒரு ஆர்கனைசர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கேலண்டர் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து பேஸாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேலண்டரில் நம்ம நூல் கட்டி வச்சுருப்போம் இல்லையா, ஹேங் பண்ணுறதுக்கு, அந்த நூலை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு நான் ஒரு கலர் பேப்பர் வந்து ஒட்டிக்க போகிறேன். நான் இன்றைக்கி சும்மா டேப் வச்சு தான் ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு கம் வச்சோ க்ளூ வச்சோ எது வேணாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம், இல்லை பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். ஸோ நான் வந்து இதை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற மருந்து பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த பாட்டிலில் லேபிள்லாம் நான் எடுத்துட்டேன். ஸோ பாருங்கள், இப்போது அதில் வந்து மேலே மூடி இருக்கிற போர்ஷனை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இந்த பாட்டிலில் நம்ம லேபிள் ஒட்டியிருந்த இடம் வந்து நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணோம் அப்படின்னாலும் அது ஒரு மாதிரி நமக்கு ஸ்டிக்கியாகவே இருக்கும், ஒட்டிகிட்டே இருக்கும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வீடியோவில் என்னோடய விரல் எப்படி ஒட்டுது பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த பேப்பர், கலர் பேப்பர் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த கலர் பேப்பரையே வந்து அந்த பாட்டில் சைஸுக்கு நான் கட் பண்ணிவிட்டு அதில் ஒட்ட போகிறேன். பாருங்கள், நான் ஒட்டிட்டேன். ஸோ கீழே கொஞ்சோண்டு கேப் விட்டு, ஏன்னா நமக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும் இல்லையா, அதனால் நான் கொஞ்சமாக கேப் விட்டுட்டு அதில் வந்து கலர் பேப்பர் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சோப்பு டப்பா எடுத்துட்டேன். அதை வந்து ஃபுல்லாகவே பிரித்து எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதை அப்படியே பேக் சைடில் நான் திருப்பி ஒட்ட போகிறேன். அதுக்கு பதிலாக நீங்கள் கலர் பேப்பர் கூட ஒட்டிக்கலாம், இல்லை பெயிண்ட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். ஸோ பாருங்கள், இப்போ நான் பின்பக்கம் திருப்பி அதில் எங்கெல்லாம் மடிப்பு இருந்துச்சோ, அந்த ஃபோல்டிங் இருந்துச்சோ, அது எல்லா இடத்துலையுமே நான் ரிவர்ஸாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஒட்டிக்க போகிறேன். ஒட்டிட்டு மேலே உள்ள ஓப்பன் பண்ணுற பிளேஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து கட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக மடிச்சுட்டு நான் ஒட்டிட்டேன். ஸோ நமக்கு இப்போ வந்து ஒயிட் கலர் பாக்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பாக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளைனாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து கலர் பேப்பர்லேயே அந்த ஃப்ளவர்ஸை கட் பண்ணி நான் 2 ஃப்ளவர் ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம தேவையில்லாத நோட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நோட்டில் ஒரு சில பேஜஸ் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கும். அந்த மாதிரி பேஜஸை நமக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், நான் ரூல்டுலையும் எடுத்து வச்சுருக்கேன், அன்ரூல்டு பேப்பரும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்ககிட்ட எந்த மாதிரி நோட் இருக்கோ அந்த நோட்டில் இருக்கிற பேஜஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கேலண்டர், அந்த கேலண்டரில் ஒரு கார்னரில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பேப்பர் கட்டிங்ஸை அழகாக அடுக்கி இந்த மாதிரி ஒரு கிளிப் யூஸ் பண்ணி அதை வந்து பின் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி கிளிப்ஸ் இல்லை அப்படின்னா, நம்ம நார்மலாக துணி காய வைக்கிற கிளிப் இருக்கு இல்லையா, அதை கூட நம்ம யூஸ் பண்ணி அந்த பேப்பரை வந்து அந்த கேலண்டரோடு சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க சோப் பாக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த சோப் பாக்ஸை இந்த பேப்பர் கட்டிங்ஸில் இருந்து கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி ஒட்டிக்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் ஒட்டியிருக்கேன். நீங்கள் க்ளூகன் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ பாருங்கள், ஒட்டியாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சிரப் பாட்டிலை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாட்டிலை சோப் பாக்ஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்காக பாட்டிலில் நான் 2 ஹோல் போட போகிறேன். நீங்கள் க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். பாருங்கள், நான் 2 ஹோல் போட்டுட்டு வந்துட்டேன். இந்த பாட்டிலை நான் கேலண்டரோடு சேர்த்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு டை ரோப் எடுத்திருக்கேன். இந்த டை ரோப்பை பாட்டிலோட ஹோல்ஸ் வழியாக விட்டு கேலண்டரோடு சேர்த்து நான் கட்ட போகிறேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பாட்டிலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு பாட்டிலுக்குள்ளேயே வந்து அந்த டை ரோப் தெரியும். அண்ட் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டைட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற டை ரோப்பை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வெளியில் போகிறப்போ தண்ணி பாட்டில் வாங்கியிருப்போம். அந்த பாட்டில் காலியானதுக்கப்புறம் அது வேஸ்ட்டாக தான் தூக்கி போடுவோம். பட் அந்த பாட்டிலை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
கீழ் போர்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க, மேல் போர்ஷன் நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பாட்டிலையும் நான் வந்து இந்த கேலண்டரில் ஏதாச்சும் ஒரு கார்னரில் நான் இதை ஒட்ட போகிறேன். அதுக்காக இந்த பாட்டில்லையும் நான் 2 ஹோல் போட்டுக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் 2 ஹோல் போட்டுட்டு இதுலேயுமே அந்த டை ரோப் யூஸ் பண்ணி கேலண்டரோடு சேர்த்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இதையுமே நீங்கள் க்ளூகன் யூஸ் பண்ணியோ இல்லை ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணியோ ஒட்டிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் டை ரோப் வச்சு நல்லாவே கட்டிட்டேன். பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைட் பாருங்கள், நல்லாவே தெரியும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜுவல்ஸ் வாங்குறப்போ இந்த மாதிரி பர்ஸ் கொடுப்பாங்க. இந்த பர்ஸ் எவ்வளோ தான் அழகாக இருந்தாலும் நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா அந்த கடையோட பேர் வந்து அதில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பர்ஸை சின்னதும் பெருசுமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய பர்ஸ், ஒரு சின்ன பர்ஸ். ஸோ இதை வந்து நான் அந்த பேர் மறைகிற மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு இதை நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். பர்ஸோட உள் பக்கமாக நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி கூட இதை ஒட்டிக்கலாம். இப்போ நான் இந்த 2 பர்ஸையுமே ஒன்றா வச்சு தச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உள்பக்கம் நமக்கு ஸ்டிச்சிங் தெரியும், வெளியில் எதுவுமே தெரியாது. அதே மாதிரி இன்னொரு பர்ஸ்லேயுமே உள்பக்கம் தான் நம்ம தச்சது தெரியும். ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது எதுவுமே தெரியாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பர்ஸோட பின் சைடு இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் 2 ஹோல் போட்டிருக்கேன், சின்ன சின்னதாக 2 ஓட்டை போட்டிருக்கேன். ஸோ இந்த ஓட்டை வழியாக டை ரோப்பை உள்ளே விட்டு கேலண்டரோடு சேர்த்து நான் வந்து கட்ட போகிறேன். நல்லா டைட்டாக கட்டிக்க போகிறேன். நீங்கள் வந்து க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், எது வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு தோணுதோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு இந்த டை ரோப் வச்சு நான் வந்து பேக் சைடில் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 பர்ஸையுமே கேலண்டரோடு சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பர்ஸ்குள்ளே அந்த டை ரோப் தெரியுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். பேக் சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதை ஹேங் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி கேலண்டரில் ஓட்டை கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஓட்டை வழியாக புதுசாக ஒரு உள்ளன் நூலை கட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை ஹேங் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து டபுள் சைட் டேப் கூட யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டேப்பாக பார்த்து எடுத்துக்கோங்க. அது வந்து நிறைய அங்கங்கே கேலண்டரில் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை செவுத்தில் ஒட்டினீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்த ரப்பர் பேண்ட் ஸ்டாண்ட் வந்து இங்கே இருந்துச்சு. ஸோ இப்போக்கி நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேப்பர் கட்டிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மளிகை பொருள் தேவை அப்படின்னா அதை இதில் எழுதி வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சோப் பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மளிகை ஜாமான் வாங்கின பில் வந்திருக்கும், அந்த பில் வந்து எங்கேயாவது வச்சுட்டு நம்ம தேடிட்டுருப்போம். ஸோ அந்த பில் வந்து நம்ம இதில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம லிஸ்ட் எழுதியிருப்போம் இல்லையா, அந்த லிஸ்ட்டை கூட எடுத்து இதில் வச்சிட்டோம் அப்படின்னா கடைக்கு போகிறப்போ ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதுக்காக தான் இது. அண்ட் நம்ம மருந்து பாட்டிலில் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது எதுக்கு அப்படின்னா பென் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து எப்போதுமே கிச்சனில் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுருப்பேன், பழசாக போன ஸ்க்ரூ ட்ரைவர் தான். அது எதுக்கு அப்படின்னா நம்மளோட குக்கரு, பால் குக்கர், இது எல்லாத்துலேயுமே அந்த ஸ்க்ரூஸ் வந்து லூஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக அதை டைட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பேன். ஸோ அதையுமே இந்த பென் ஹோல்டரில் போட்டு வச்சுக்கிறேன். அண்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்காக நான் பேசிகிட்டு இருந்தப்போவே எனக்கு பூண்டு இல்லை அப்படின்றது ஞாபகம் வந்துச்சு. ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பேப்பர் கட்டிங்ஸ்லேயே நான் வந்து பூண்டு அண்ட் ஷாம்பு வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு எப்போல்லாம் ஞாபகம் வருதோ அப்போ நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கடைக்கு போகிறப்போ நமக்கு எதுவுமே மறக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம என்ன தான் லைட்டர் யூஸ் பண்ணாலும் சம்டைம்ஸ் அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம வந்து தீப்பெட்டி தேடிட்டுருப்போம். ஸோ எப்போயுமே நம்ம ஒரு தீப்பெட்டியை கிச்சனில் வச்சுருக்கணும். அண்ட் அந்த மாதிரி ரேராக யூஸ் பண்ணுற தீப்பெட்டி, இந்த மாதிரி ஃபினல், இது எல்லாமே வந்து போட்டு வைக்கிறதுக்கு தான் இந்த ஆர்கனைசர். இந்த நம்ம பாட்டிலில் பண்ணோம் இல்லையா, அந்த ஆர்கனைசர். இது வரைக்கும் நாம் பார்த்த ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பர்ஸ் தான். ஸோ பர்ஸை பார்த்ததுமே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பணம் வச்சுக்கிறதுக்காக தான். ஸோ மேலே இருக்க பர்ஸில் நம்ம வந்து கேஷாக வச்சுப்போம், பணமாக வச்சுப்போம். ரொம்ப மினிமம் அமௌண்ட் வச்சுக்கோங்க போதும், ஏன்னா கிச்சனில் வைக்கிறது. ஸோ நமக்கு அவசரத்துக்கு தேவைப்படுற தயிர் பாக்கெட், பால் பாக்கெட், பசங்களோட ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்குறதுக்காக நம்ம வந்து இதில் பணம் போட்டு வச்சுக்கலாம். அண்ட் கீழே இருக்க பர்ஸில் சில்லறை காசு வந்து போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டே இன்னொரு கையால் இந்த பர்ஸை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் நான் அது கூட மல்லு கட்டுற மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது.
அண்ட் நமக்கு எப்போல்லாம் வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வாங்கணுமோ, ஏதாவது மளிகை பொருள் வாங்கணுன்னாலும் இதிலேருந்து நம்ம காசு எடுத்துக்கலாம். ஸோ நிறைய அமௌண்ட் போட்டு வைக்காதீங்க, சேஃப் கிடையாது. மினிமம் அமௌண்ட் வந்து போட்டு வச்சுக்கலாம். அண்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே என் பொண்ணு ஓடி வந்து இந்த கேண்டிலை கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த கேண்டிலையும் உங்கள் ஆர்கனைசரில் வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டு தான், நமக்கு கேண்டிலும் ரொம்பவே தேவையான பொருள் தான். அவங்களுக்கு ஒரு வெரி குட் சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுறப்போ நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.